ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? போதைப் பொருள் கடத்திய 3 நபர்கள் மரண தண்டனை விதித்த குவைத் குற்றவியல் நீதிமன்றம் குவைத் சிவில் ஐடி சம்பந்தமான தகவல் முழுநேர சேவை தொடங்கும் என்ற அறிவிப்பு. தாயகம் செல்ல முடியாமல் தவித்த தமிழர் முத்து, கடைசியா குவைத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு புதிய சலுகை, இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தில் செயல்படும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வருகின்ற மே 3ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் முழுநேர பணிச்சூழலை மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுது. சவுத் சுர்ரா தலைமையகம், அகமதி சவுத் சபாகியா மற்றும் ஜஹரா கிளைகளில் சேவைகள் வழக்கமான நேரத்திற்கு திரும்பும் என்றும், இதனால சிவில் ஐடியோட விநியோகம் காலை 7:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும் என்றும், அடுத்து மதியம் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கிளைகளோட பொது சேவை நேரங்களில் சிறிய மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி ஜஹரா கிளைகளில் குவைத் குடிமக்களுக்கு காலை நேர சேவை வழங்கப்படும், மாலை நேரங்களில் வெளிநாட்டவர்களுக்கு சேவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால சிவில் ஐடிக்கான சேவைகள் முழு திறனுடன் வழக்கமான நிலைக்கு மறுபடியும் திரும்புது. அடுத்து குவைத்தில் பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்த முயற்சி செய்த வழக்கில் 3 ஈரான் நாட்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தற்போது உறுதி செய்துள்ளது. இந்த 3 பேரும் கடல் வழியா 120 கிலோகிராமுக்கு போதைப் பொருட்கள் மற்றும் 10,000க்கும் அதிகமான போதை மாத்திரைகளை கடத்தி வர முயற்சி செய்த போது கடலோர பாதுகாப்பு படை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாடு பிரிவுகள் இணைந்து நடத்திய நடவடிக்கையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இதுல பாருங்க, வெற்றிகரமா இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து அவங்க சொல்ற இடத்துக்கு வந்து கொடுத்தா ஒவ்வொரு நபர்களுக்கும் தலா 10,000 குவைத் தினார் வரைக்கும் கொடுக்கப்படும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிராக ரீசெண்டா குவைத் அரசு கடுமையான தண்டனைகளை விதிச்சு வராங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கங்கள் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா தயஞ்சு நிப்பாடிடுங்க. இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்தில் வேலை பார்த்து வந்த தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து என்பவருடைய தாயார் கடந்த 25ஆம் தேதி உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் ஊருக்கு போறதுக்காண்டி முதலாளியிடம் வந்து அனுமதி கேட்டுக்கிறாரு. ஆனா முத்துவோட முதலாளி அனுமதி கொடுக்க மறுத்த நிலையில வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மற்றும் நல அறக்கட்டளையின் மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்களின் மூலம் தகவல் குவைத் நிர்வாகிகளுக்கு சென்றதை அடுத்து உடனடியாக அவர்கள் இந்திய தூதரகத்தின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரி ஷாஜகான் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு முத்துவோட முதலாளியை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய முதலாளி இறப்பு சான்றிதழ் கேட்டதால் முத்துவோட குடும்பத்தினர் உடனடியாக அதை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பிறகு குவைத்தில் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய அலிபாய் அவர்கள் மூலம் அவசரமாக அரபு மொழியில் அந்த சான்றிதழ் மொழிபெயர்க்கப்பட்டு தூதரகத்தின் மூலம் அனுப்பப்பட்டது. அப்படி இருந்தும் முத்துவோட முதலாளி என்னன்னா வரவு செலவு காரணங்களை வந்து முன்வைத்து ரிட்டன் டிக்கெட் போட்டு இருந்தா மட்டும் தான் நான் அனுமதி கொடுப்பேன்னு சொல்லிட்டாப்ல. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில டிக்கெட்டோட ரேட்டு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தெரியும். அதனால டிக்கெட்டுக்கு கையில காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த முத்துக்கு எம்ஏ ஹைதர் குழுமத்தின் தலைவர் முனைவர் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்கள் உடனடியாக உதவி செய்து விமான டிக்கெட் ஏற்பாடு செய்து உத்தரவிட்டார். மேலும் முத்துவோட நண்பர்கள், அயலக திமுக குவைத் நிர்வாகிகள் மற்றும் பலர் இணைந்து நிதி உதவி வந்து முத்துக்கு கொடுத்திருக்காங்க. பல தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு வழியா முத்து குவைத் டு சென்னை நேரடி விமானம் மூலம் பயணம் செய்து அங்கிருந்து மயிலாடுதுறைக்கு போனதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த உதவிக்காக முத்துவோட குடும்பத்தினரும் உறவினர்களும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்திற்கும் இந்திய தூதரகத்திற்கும் அவர்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளனர். மேலும் நம்மளுடைய தமிழா 360 சேனல் சார்பாகவும் எஸ்.எம். ஹைதர் அலி அவர்களுக்கும் சமூக ஆர்வலர் அலிபாய் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து குவைத்தோட கல்வி அமைச்சகம் தற்போது கல்வி காலத்தை சீராக நடத்தும் நோக்கில் தனியார் பள்ளிகளுக்கு கூடுதல் செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. அதன்படி வெளிநாட்டு கல்வி முறையை பின்பற்றும் தனியார் பள்ளிகள், அதாவது மேல்நிலை செகண்டரி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தொடங்கலாமா அல்லது ஆன்லைன் வகுப்புகளை தொடரலாமா என்பதை தாங்களே தீர்மானிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கான இறுதி தேர்வுகள் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. அதனால வந்து நேரடியாக பள்ளிகளிலே நடத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த சின்ன பிள்ளைங்களோட ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிண்டர் கார்டன் தொடக்கநிலை மற்றும் இடைநிலை மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் என்றும் அவர்களது கல்வி அட்டவணையில் மாற்றமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதுபோல ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களின் பணி நேரத்தையும் தனியார் பள்ளிகள் தங்களோட தேவைக்கேற்ப நிர்ணயிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனால இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க வந்து குழம்பிட்டு இருக்காதீங்க. இது மேல்நிலை பள்ளிகளுக்கு மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுலயும் வந்து தனியார் பள்ளிகளுக்கு இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அரசு மேல்நிலை பள்ளிகள்லாம் முழு நேர திறப்பு தான் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து. அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் சம்பந்தமா அறிவிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சொல்றேன். இந்த வீடியோவை இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு வந்து ஷேர் செஞ்சு விட்டுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணீங்க. See you நண்பா.